அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலர் திருமந்திரத்திலே 5ஆம் தந்திரத்திலே அமைந்த உன்னதமான கருத்துக்கள் பொதிந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யோகசாதன பயிற்சியிலே அவ்வப்போது நம்முடைய நிலையை பரிசோதித்துக் கொள்வதற்கு சித்தர் உறவுகளுடைய அனுபவ கருத்துக்கள் பொதிந்த பாடல்கள் நமக்கு கைவிளக்காக இருந்து வழிகாட்டிகளாக இருக்கின்றன. இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். சுத்த சிவன் உரைதான் அதில் தோயாமல் முத்தர் பதப்பொருள் முத்தி வித்தா மூலம் அத்தகையான் மா அரணை அடைந்தத்தால் சுத்த சிவம் ஆவரே சுத்த சைவரே. சுத்த சிவமாக சுத்த சைவர்கள் மட்டுமே மாற முடியும். அதற்கு சுத்த சிவத்தை அறிந்திருக்க வேண்டும். சுத்த சிவத்தின் உரை என்பது நமக்கான விளக்கமாக வந்து சேர்ந்திருக்கிறது. சிவன் அறியப்பட்டவர்களிலே முன்னவர் மூத்தவர். சிவன் தன்னுடைய யோக அனுபவத்தை 7 லட்சம் கிரந்தங்களாக அன்னை பராசக்திக்கு காட்டிக் கொடுத்தார். அன்னை பராசக்தி நந்தி தேவருக்கு காட்டிக் கொடுத்தார். நந்தி தேவர் மூலமாக மற்றவர்களுக்கு இது கிடைக்கப் பெற்றது. திருமூலநாயனார் நந்தியம்பெருமானிடமிருந்து ஞானத்தை கற்றதைப் போலவே அன்னை பராசக்தியையும் எம்பெருமான் ஈசனையும் நேரிலே சந்தித்து அவரிடமிருந்தும் முறையான விளக்கத்தை பெற்றிருக்கிறார் என்பதை அவருடைய சரிதத்திலே புரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையான சிவனுடைய உரைகளை விளங்கிக் கொண்டு விட்டு அதை முழுமையாக ஏற்று பயணிக்காதவர்கள் முத்தர்களாக மாற முடியாது. இந்த கருத்து இங்கே திருமூலர் சொல்லுவதற்கு யாது காரணம் என்றால், ஞான கருத்துக்களை என்னதான் பற்பல சித்தர்கள் பற்பல நூல்கள் வாயிலாக சொல்லி வைத்திருந்தாலும் கூட அவற்றை காதுகளால் கேட்பவர்கள் கருத்திலே கொள்வதில்லை. வெறுமனே அதை கேட்டு ஏதோ பொழுதுபோக்காக கேட்டபடியாக பயணித்து விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நுனிப்புள் மேய்பவர்கள். இவர்களால் ஞானத்தை அடைய முடியாது. இவர்கள் முத்தர்களாக மாறவும் மாட்டார்கள். இவர்களை சுத்த செய்வர்கள் என்று கூறவும் கூடாது என்று திருமூலர் பெருமான் குறிப்பிடுகிறார். உண்மைதான். நம்முடைய இந்த வலையொலியிலே எண்ணற்ற சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை நாம் வாசித்து சொல்லி இருக்கிறோம். அவற்றிலே எல்லாம் நமக்கு தேவையான பற்பல உன்னத கருத்துக்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. நம்முடைய பதிவுகளை முழுமையாக பார்க்காமல் வினாக்களை அப்படியே விடுக்கக்கூடிய நிலையும் நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்திலே காணப்படுகிறது. சொல்ல வந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறோம் பாருங்கள் என்று சொன்னால் அதை பார்க்க நேரமில்லை, பதில் சொல்லுங்கள் என்று கேட்பதையும் நம்மால் காண முடிகிறது. இதைத்தான் இங்கே திருமூலர் பெருமான் சுட்டுகிறார். எல்லா காலங்களிலும் வாழ்ந்திருந்த சித்தர் பெருமக்களுக்கு இவை எல்லாம் அனுபவமாக இருந்தன என்பது உண்மை என்று உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சுத்த சிவன் உரைதான் அதில் தோயாமல் முத்தர பதப்பொருள் முத்தி வித்தா மூலத்தில் கிடைக்காது என்கிறார். இப்படிப்பட்டவர்கள் அரணை அடைய முடியாது. இவர்கள் சுத்த செய்வர்கள் என்று ஆகவும் மாட்டார்கள். ஒரு விடயத்தை கேட்டு விளங்கிக் கொண்டு விட்டால் அதை தன் வாழ்க்கையிலே பயன்படுத்தி அதன் மூலமாக ஞானத்தை அடைய வேண்டும். அதை விடுத்து ஏதோ சம்பிரதாயத்திற்காக சில வார்த்தைகளை கேட்டும் பேசியும் கடந்து சென்று விட்டால் முத்திக்கு அது வழிகாட்டாது என்பது திருமூலருடைய கூற்றாக இருக்கிறது. இதே கருத்தை திருவள்ளுவநாயனாரும் தன்னுடைய திருக்குறளிலே சொல்லி இருக்கிறார். கற்க கசடர கற்பவை கற்றவி நிற்க அதற்கு தக என்று. கற்பவை கசடர கற்க, கற்று முடித்தானவின் அதன்படி நிற்க என்று திருவள்ளுவர் சொன்னார். இதை பெரும்பாலும் யாரும் கேட்பதில்லை. இதே கருத்துக்கள் தான் இத்திருமந்திர பாடலிலும் நமக்கு வெளிப்படுகின்றன. நான் என்றும் தான் என்றும் நாடி நான் சாரவே, தான் என்று நான் என்று 2 இலா தற்பதம், தான் என்று நான் என்ற தத்துவம் நல்கலால் தான் என்றும் நான் என்றும் சாற்றுகில்லேனே. தான் நான், இது ஒரு சரியான புரிதலுக்கான வார்த்தை பதமாக இருக்கிறது. நான் என்று சொல்லும் போது அது அகங்காரத்தை குறிக்கிறது. தான் என்று சொல்லும் போது எம்பெருமான் ஈசனின் அன்பிற்கு பாத்திரமான ஆன்ம சாதகன் என்பதை குறிக்கிறது. நான் என்று அகங்காரம் வயப்பட்டு இருக்க போகிறாயா?
தான் என்று எம்பெருமான் ஈஸ்வரனிடத்திலே அன்பு கொண்டவனாக இருக்கப் போகிறாயா என்பதை முடிவு செய் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். நான் என்று சொல்லும் போது அங்கே அகங்காரம் வந்து விடுகிறது. தாம் என்று சொல்லும் போது அண்ணலை சென்று சேரக்கூடிய பக்குவம் ஏற்படுகிறது. இரண்டு நிலைகளை பொதுவாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இதை துவைதம் என்று சொல்லுவார்கள். ஆன்மா வேறு, பராபரம் வேறு, இந்த இரண்டும் ஒன்று சேர முடியாது என்று சொல்லுவது உண்டு. இறைவன் இறைவன்தான், மனிதன் மனிதன்தான், எக்காரணத்தை கொண்டும் இறைவனும் மனிதனும் ஒன்றாக முடியாது என்று சொல்லுவது துவைதம். அப்படி அல்ல, இரண்டும் ஒன்றுதான். கதிரவனின் கரணங்கள் தான் நீர்க்குமிழிலே பிரதிபலிக்கின்றன என்று ஓங்கிச் சொன்ன ஆதிசங்கரின் கூற்றுப்படி அத்வைதம், இரண்டும் ஒன்றே என்கிற நிலையை பெற வேண்டும். இது எடுத்த எடுப்பிலே சாத்தியப்பட்டு விடாது. யோக சாதனம் பயிலக்கூடிய ஒரு யோக சாதகன் ஆரம்ப நிலைகளிலே தான் தன்னை இறைவனின் தொண்டனாகவே வைத்து தன் பயணத்தை தொடங்குகிறான். அதன் பிறகு இறைவனை தந்தையாக பாவிக்கிறான், நண்பனாக உணர்கிறான். அதன் பிறகு தானே இறைவனின் பிம்பம்தான் என்பதை இறுதியிலே கண்டுகொள்கிறான். இந்த பரிணாம வளர்ச்சி என்பது ஒவ்வொரு ஆத்ம சாதகனுக்கும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த தத்துவத்தை தான் இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலர் சொல்லுகிறார். தான் என்று மாற வேண்டும், நான் என்கிற நிலையிலிருந்து மீள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இந்த நான் என்பதிலிருந்து மேல் நோக்கி பயணித்து தான் என்கிற நிலையை அடைய வேண்டும் என்றால் சிறிது கால அவகாசம் எடுக்கத்தான் செய்யும், அதற்கு காத்திருக்கத்தான் வேண்டும் என்பதே திருமூலருடைய தீர்ப்பாக இருக்கிறது. சாற்ற அரிதாகிய தத்துவம் சித்தித்தால் ஆற்ற அரிதாகிய ஐந்தும் அடங்கிடும். மேற்திகள் ஞானம் விளக்கு ஒளியாய் நிற்கும், பார்ப்பர சாயுச்சியம் ஆகும் பதியே. 4 நிலைகள் யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் அடையக்கூடியதாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்து சொல்லி இருக்கிறார்கள். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்பதே அது. யோக பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவன் பெற்ற பக்குவத்திற்கேற்ப, ஆத்ம பிரகாசத்திற்கேற்ப நிலைகளை பெறுகிறான். இறைவன் இருக்கும் உலகத்திலே சென்று தங்கியிருப்பது சாலோகம், இறைவனுக்கு அருகாமையிலே சென்றிருப்பது சாமீபம், இறைவனைப் போலவே தோற்றம் பெறுவது சாரூபம், இறைவனோடு கலந்து விடுவது சாயுச்சியம். இந்த 4 நிலைகளை நோக்கியே நம்முடைய ஞான பயணம் என்பது இருக்கிறது. இந்த ஞானம் என்பது ஒரு விளக்கு ஒளியை போல நின்று பிரகாசிக்கிறது. ஆத்மாவின் பிரகாசம் என்பது அதிகரிக்க அதிகரிக்க 5 புலன்களும் மனதிலே ஒடுங்கிவிடும். அதன் பிறகு உண்மையான தத்துவம் என்பது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தத்துவம் இரண்டற்ற நிலை. இந்த நிலையை அடைவதற்கு ஞானம் என்பது விளக்கொழியாக நமக்கு வழிகாட்டும். அந்த ஞானம் என்பது புறஞானத்திலே ஞானிகள், மகான்கள், குருமார்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட தத்துவங்கள். அவை கைவிளக்குகளாக ஞானமாக இருக்கின்றன. அதன் துணை கொண்டு மனதை ஒடுக்கி அவரவர் மனத்தை நல்லதொரு நிலையிலே மாற்றி அமைத்து மனமே குருவாக மாறி அமைந்த அந்த நிலை என்பது ஏற்படும் போது மனம் சத்குருவாகிவிட்ட காரணத்தால் அகஞானம் என்பது பிறக்கிறது. புறஞானத்தின் உதவியோடு அகஞானத்தை அடையும் போது ஞான விளக்கு பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இப்படி ஞான விளக்கு என்பது பிரகாசிக்கும் போது சாயுச்சியம் என்கிற இரண்டர கலத்தல் என்கிற அந்த உன்னத நிலை நமக்கு சித்திக்கும். பயணத்தை கவனமாக பயணிக்க வேண்டும் என்பது கருத்தாகிறது. நேர்ந்திடு மூல சரியை நெறி இது என்று ஆய்ந்திடும் காலங்கி கஞ்சமலையமான் ஓர்ந்திடும் கந்துரு கேண்மின்கள் பூதலத்து ஓர்ந்திடும் சுத்த செய்வத்து உயிர் அதே. தன்னுடைய சீடர்களிலே காலாங்கிநாதர் உயர்வான சீடர் என்று திருமூலர் சொல்லிக் கொள்கிறார். கஞ்சமலை சித்தர் என்பவரும் கூட இது போன்ற உன்னதத்தை பெற்றிருந்ததாக சொல்லுகிறார்.
மூலம் என்பது எது? தொடக்கம். இங்கே சொல்லக்கூடிய இந்த மூலம் என்பது பயிற்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது. பயிற்சியின் தொடக்கம், அதாவது ஆத்ம பயிற்சியின் தொடக்கம் என்பது சரிகையிலேதான் தொடங்குகிறது. சரிகை, கிரியை, யோகம், ஞானம் என்பதே பரிணாமத்தின் வரிசை கிரமமாக இருக்கிறது. சரிகை என்பது உடலை தூய்மையாக வைத்து, எண்ணங்களை தூய்மையாக வைத்து பக்குவப்படக்கூடிய நிலை. கிரியை என்பது உடல் கொண்டு செய்யக்கூடிய யோக தவங்கள். யோகம் என்பது மனதை ஜீவனிலே சேர்க்கக்கூடிய பயிற்சி. ஞானம் என்பது மனம் சுழுமுனையிலே ஒடுங்கி பிரகாசிக்கும் போது ஏற்படக்கூடிய உண்மையான தத்துவ நிலை. இவை எல்லாமே படிப்படியாக அடைந்து பக்குவத்தை தரக்கூடியவை. இந்த வகையிலே காலாங்கிநாதரும் கஞ்சமலை சித்தரும் இதை பெற்றிருந்தார்கள். நான் கற்றிருந்த இந்த ஞான கருத்துக்களை என்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். என்னுடைய சீடர்கள் அவற்றை எல்லாம் சரியாக உள்வாங்கி அனுபவப்பட்டு ஞானத்தை அடைந்து தத்தமது சந்ததிகளுக்கு கடத்தியும் வருகிறார்கள். இவற்றை எல்லாம் சரியாக கண்கொண்டு பார்த்தும் காதுகளால் கேட்டும் உண்மையான மனத்தால் ஆராய்ந்து பார்த்தும் இந்த உலகத்திலே உண்மையான சுத்த சைவத்தை விளங்கிக் கொண்டு விட்டவர்களுக்கு முத்தி என்பது நிச்சயம் கிடைக்கும் என்பதையே இத்திருப்பாடல் மூலமாக திரு மூலநாயனார் நம் அனைவருக்கும் சொல்லுகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.